ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். திக்கா மோர் குழம்பு அப்படி சூப்பராக வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் இல்லையா? இந்த மோர் குழம்பு திக்காக எப்படி பண்ணுறது? ஹோட்டல்லலாம் அவ்வளோ நல்லா திக்காக வருது இல்லை? வீட்லேயும் அதே மாதிரி திக்காக நம்மளால் செய்ய முடியும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கணும். அதில் உப்பு போட்டு நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் வச்சிடணும். அது நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். அதே சமயம் பச்சரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் 4, 5 மிளகு போட்டு நல்லா நைஸா அரைச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயம் நறுக்கி போட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி, அந்த பேஸ்ட் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம தேவையான மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த தயிர், கெட்டி தயிர் கொஞ்சம் புளிப்போடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ரெஸ்ட் பண்ண விடுறோம் உப்பு போட்டு. அதையும் போட்டு நம்ம அப்படியே அந்த தயிர் வந்து சேர்ந்து நல்லா பொங்கி வரணும். ஆனால் உடையக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரெக்டாக இறக்கணும். இப்போ தயிரை போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த க்ரீமினஸ் அவ்வளோ நல்லா நமக்கு தெரியும். நம்ம செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, லேசாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் பெஸ்ட்டு. அப்படியே இறக்கி தாளித்தோன்னா நமக்கு சூப்பராக திக்காக மோர் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மோர் குழம்புக்கு சரியான சைட் டிஷ் ஒன்று வேணும். ஸோ கிழங்கு வகையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு அது குழையாமல் நம்ம உப்பு போட்டு இறக்கி அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை வந்து சிலர் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேஷன் கொடுத்துட்டும் நீங்கள் அதை செய்யலாம். நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா மசாலா சேர்ப்பேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு தேவையான அளவு காரப்பொடி போடணுன்னா போட்டுட்டு ரெகுலர் தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கோகோனட் ஸ்க்ரேப்பிங்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குட்டி குட்டி வடையும் இஞ்சி துவையலும் இன்னும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.